வணக்கங்க. நாங்கள் சேலம் ஜிஹெச்சில் இருக்கோம். ஜிஹெச்சில் வந்துட்டு அக்காவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு 2500, சிடி ஸ்கேனுக்கு வந்து 500. நான் இங்கே அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் கையில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் என் அக்கௌண்ட்டில் அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லை. என்னோட நிலைமை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் படிக்காமல் அவங்களுக்கு விவரமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விவரமே அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு எப்படி பே பண்ணுறதுங்க சார் அப்படின்னாக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறது கூட எப்படின்றதே தெரியாது. ஸோ ரொம்ப அன்றாட மக்கள் எல்லாமே ரொம்ப இது வந்து கஷ்டப்படுறாங்க. என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி நானே கேட்குறேன். பட் நிறைய பேருமே ஒரு 500 அமௌண்ட் சிடி ஸ்கேனுக்கு எடுக்கிறதுக்கு கூட அதே ப்ராப்ளமில் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்காக சொல்யூஷன் இங்கே எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். உள்ள ஆஃபீஸர் உக்காந்துருக்காருல்ல, பில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். சார் இப்போ எப்படிங்க சார் பே பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஆஃபீஸ்க்கு சொல்றாரு. அது என்னன்றது நமக்கே அவ்வளவா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. என்னங்க சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்ல, எங்களுக்கு வந்து இதுதான் ஆர்டரு, நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கற அளவுக்கு கூட நிறைய பேர் இல்ல, அவங்களுக்கு விவரமும் தெரியல. ஸோ அதனால ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு நீங்க போடுங்கன்னு வந்து நம்ம கிட்டயும் கேட்கறாங்க. எங்களுக்கு பே பண்றதுக்கே அமௌண்ட் இல்ல, பேலன்ஸ் இல்ல. எந்த டவுட் கேட்டாலுமே சரியா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பட் ஆனால் இங்கே வெயிட் பண்ணுறவங்களும் ரொம்ப ஒரு ஸ்கேனுக்கு கூட லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னா, இப்போ நாங்கள் இயர்லி மார்னிங் வந்துட்டோம், ஆஃப்டர்நூன் ஆகணும், ஈவினிங் ஆகும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இத்தனைக்கும் நாங்கள் நேற்றுலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கோம். சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை.